கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 53 அதிகாரம் 4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு நாள் பிற்பகலில் ஒரு பெண் தன் வீட்டின் பின்புறத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய மகன் முன்புறத்தில் விளையாடி கொண்டிருந்தான். ஒரு குளவி அவனை கொட்ட சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவன் அதற்கு பயந்து தன் தாயிடம் ஓடிப்போய் அவளுடைய ஆடையால் தன்னை மூடிக்கொண்டான். தாய் தன் இரு கைகளையும் சேலையின் மேல் வைத்து அவனை நன்றாக அணைத்து கொண்டாள். சிறுவனை பின்தொடர்ந்து வந்த குளவி துணியில்லாதிருந்த தாயின் வெறுங்கையில் கோபம் தீர கொட்டியது. குளவியின் கொடுக்கு முறிந்தது. தாய் வேதனை சகித்து கொண்டு, மகனே, இனி பயப்படாதே, குளவி என்னை கொட்டிவிட்டது, அதன் கொடுக்கும் முறிந்து விட்டது. ஆகையால் இனி அது உன்னை கொட்ட முடியாது, பயப்படாமல் போய் விளையாடு என்றாள். ஆம், என அன்பானவர்களே, இந்த தாயைப் போல இயேசுவும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்காகவே ஜீவனை கொடுத்தார். நம்மை மீட்பதற்காகவே இரத்தம் சிந்தினார். ஆகவே நாம் அவருடைய செட்டையின் மறைவில் இருக்கும்போது எந்த தீங்குமே நம்மை அணுகுவது இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீங்குக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.